ஓம் நமோ நாராயணனாய. நேற்று பரிசத் மகாராஜா சுகப்பிரமன்ட்ட என்ன கேட்டாரு அப்படின்னா, கடைசியாக மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த நாராயணன் மோட்சத்தை கொடுப்பாரா, விலங்குகளுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்டாரு. அதை இன்னைக்கு சுகபிரமம் விளக்குறாரு. அதாவது இன்னைக்கு 7வது எபிசோடு. இதில் இன்னைக்கு சுகபிரமம் எதை விளக்குறாருன்னா, மனிதர்கள் அல்லாத விலங்குகளுக்கு எப்படி மோட்சம் கொடுத்தாரு அப்படிங்கிறத விளக்க வர்றாரு. அதில் இப்போ நம்ம கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிற யானைக்கு மோட்சம் கொடுத்த வரலாறை பார்க்கலாம். அதாவது வேத காலத்தில் நம்ம பாண்டிய நாட்டில் இந்திரயுத்மன் அப்படின்னு ஒரு அரசன் நல்லாட்சி புரிஞ்சுட்டு வந்தான். வேத காலத்திலே நம்ம பாண்டிய நாடு இருந்துச்சா அப்படின்னா, வேத காலத்திலே இருந்துச்சு, சத்தியயுகத்திலையும் இருந்துச்சு, கிரேதா யுகத்திலையும் இருந்துச்சு, ராமர் ஆண்ட காலத்திலையும் பாண்டிய நாடு இருந்துச்சு. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ராமருடைய தந்தையான தசரதனுடைய மனைவி இந்துமதி, தசரதனோட அம்மா, அதாவது ராமருக்கு பாட்டி, தசரதனோட அம்மா பேரு இந்துமதி. அந்த இந்துமதிக்கு சுயவரம் நடக்கும்போது பாண்டிய மன்னன் அந்த சுயவரத்துல போய் கலந்துக்கிட்டதாக வரலாறு இருக்கு. அப்ப அந்த திரேதா யுகத்திலையும் பாண்டிய நாடு இருந்திருக்கு. எல்லா காலங்களையுமே பாண்டிய நாடு இந்த 15ஆம் நூற்றாண்டு முடிய நல்ல வளமிக்க நாடாதான் இருந்திருக்கு. அப்ப இந்த பாண்டிய நாட்டில் இந்திரயுத்மன்கிற அரசன் நல்லாட்சி புரிஞ்சுட்டு வரேன். அவன் மிக மிக கிருஷ்ண பக்தன். அப்போ அவன் என்ன பண்ணுவான், தினமுமே கிருஷ்ணனுக்கு காலையில் சந்தியாவந்தனம் எல்லாமே பண்ணிட்டு அவனுடைய பூஜை அறையில் உட்காந்து என்ன பண்ணுவான், அதாவது தன்னுடைய கிருஷ்ண ஆராதனை பெருமாளுக்கு விஷ்ணு சாஸ்திர நாமம் எல்லாமே சொல்லி அவன் மன திருப்தி பட்ட பின்னாடி தான் அந்த பூஜை ரூமை விட்டே வெளியே வருவான். அப்போ அவருடைய குருவான அகத்தியர் அந்த அரண்மனைக்கு வர்றாரு. அப்போ அரண்மனைக்கு வந்ததை இவன் பூஜை அறையிலேருந்து பார்த்துட்டான். அதாவது நம்ம இப்போ பகவான் பக்கத்தில் நிற்கிறாரா, இல்லை பாகவத உத்தமர்கள் பாகவத அடியவர்கள் பக்கத்தில் நிற்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, நாம் பாகவத அடியவர்கள் தான் முதல்ல எல்லா உபச்சாரமும் பண்ணணும். அதை பகவான் பார்த்து சந்தோஷப்படுவார். ஆனால் பகவானுடைய அடியவர்களை விட்டுட்டு பகவானுக்கு நம்ம முதல் மரியாதை பண்ணோம்னா அதை பகவானே விரும்ப மாட்டார். அப்போ இவர் அகத்தியர் வர்றாரு. அகத்தியரை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, சும்மா வெறுமனே தலையாட்டி மட்டும் வச்சுட்டு அவருடைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் ஆழ்ந்துறாரு. இந்த அகத்தியருக்கு பொறுமை இழக்க ஆரம்பிக்குது. அவருமே பார்க்குறாரு, பொறுமை இழந்துருச்சு. உடனே அகத்தியர் என்ன சொல்கிறாரு, நான் வந்தும் என்னைய நீ வெறும் தலையை மட்டும் ஆட்டி வரவிட்டுட்டு நீ பாட்டுக்கு உள்ளே உக்காந்துன்னு என்ன அர்த்தம்? அப்போ உனக்கு மமதை கூடிருச்சு. மமதை கூடி மதம் பிடித்து தலையாட்டி நடக்கக்கூடிய மிருகம் எதுவோ அந்த யானையாகவே நீ பிறக்க கடவாயின்னு சாபமிட்டுறார். அதுக்கப்புறம்தான் இந்த இந்திரயுத்மன் வேகமாக அவர் காலடியில் விழுந்து, நான் செஞ்சதை மன்னிச்சுக்கங்க, ஆனால் உங்களுடைய சாபத்தை நான் ஏற்றுக்கிறேன், நான் செஞ்ச தவறுக்கான தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறார். இதுதான் அந்த பகவானுடைய அடியவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். பகவானுடைய அடியவர்களுக்கு யாராவது செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுத்தாலும் இது பகவானுடைய அருட்கடாட்சம் சொல்லி அவர் தான் நமக்கு ஏதோ ஒரு கர்ம வினையை கழிக்கிறாருன்னு சொல்லி அந்த தண்டனையை ஏற்றுக்குருவாங்க. மற்றவங்க மாதிரி தன்னுடைய தன்னிலை விளக்கம் எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க. அந்த சாபமும் அந்த தண்டனையும் கூட நாராயணன் வரமாக்கி கொடுப்பாருங்கிற முழு நம்பிக்கையோட இருப்பாங்க. அப்ப இந்த இந்திரயுத்மன் அந்த சாபத்தையும் ஏத்துக்கிறாரு. அடுத்து அவருக்கு அடுத்த பிறவி வந்துடுது. அந்த அடுத்த பிறவில அவர் யானையாவே பிறக்கிறாரு அகத்தியனுடைய சாபத்தினால. அது அவருடைய எங்க பிறக்கிறாருன்னா அந்த பூலோகத்துல கிடையாது, பார்க்கடலுக்கு அப்பால் உள்ள ஸ்வேதா தீவுன்னு ஒரு தீவு, அந்த தீவுல பிறக்கிறாரு. அந்த ஸ்வேதா தீவு பார்க்கடலுக்கு அப்பால் இருக்கு. அந்த ஸ்வேதா தீவுல திரிகூட மலை அப்படின்னு 3 மலைகள், மிக உயரமான மலைகள் இருக்கக்கூடிய ஒரு வனம். அந்த திரிகுட மலையில என்னென்ன மலைனா, ஒரு மலை தங்கம், இன்னொரு மலை வெள்ளி, இன்னொன்று இரும்பு. ஒவ்வொரு மலையுமே
10,000 யோஜனை தூரமாமா. இதை சுகபிரம்மம் வர்ணிக்கிறார். ஒவ்வொரு மலையுமே 10,000 யோஜனை தூரம். ஒரு யோஜனை தூரங்கிறது 10 மைல். அந்த மலையினுடைய மேல ஃபுல்லா மரகத கற்கள் ஃபுல்லாவே இருக்காமா. அப்ப அந்த மரகத கற்கள் அப்படியே இந்த சூரியனுக்கு அதுக்கும் அது தகதகன்னு மின்னுது. கீழே ஃபுல்லா பார்க்கடல்ல ஏற்படக்கூடிய அலைகள் மோதி மோதி கீழே ஃபுல்லா வெள்ளையா இருக்கு. அதனாலதான் அந்த தீவுக்கு ஸ்வேதா தீவு அப்படின்னு அர்த்தம். பேர் ஸ்வேதானவே வெண்மை அப்படின்னு அர்த்தம். அந்த திருவோட மலைக்குள்ள ரிது மது தோட்டம் அப்படின்னு ஒரு வர்ணனுக்கு சொந்தமான ஒரு தோட்டம் இருக்கு. ரிது மது தோட்டம் அது வர்ணனுக்கு சொந்தமானது. அந்த தோட்டத்துல நல் மந்தார மலை, பாரிஜாத மரம், அத்தி மரம், கொய்யா மரம் போன்ற பல வகையான பலன் தரக்கூடிய அனைத்து மரங்களுமே இருக்கு. அதுல அழகான ஒரு பொய்கைனா செயற்கையா உருவாக்கப்படாத நீர்நிலைக்கு பேர் தான் பொய்கை. செயற்கையா உருவாக்கப்பட்ட நீர்நிலை பேர் குளம், குட்டை. அப்படி செயற்கையா உருவாக்கப்படாத இயற்கையாகவே உருவான நீர்நிலைக்கு பேர் பொய்கை. அந்த பொய்கையில தாமரை, அள்ளி போன்ற மலர்கள்லாம் பூத்திருக்கு. அப்ப அந்த இடத்துல அந்த ஸ்வேதா தீவுல யானையா பிறந்த இந்த கஜேந்திரன் என்ன பண்றாப்ல, தன்னுடைய பெண் யானைகள் 1000 யானைகளாம். 1000 யானைகளுக்கு இது ஒரு ஹீரோ. அப்ப தன்னுடைய ஹீரோயிஸத்தை காட்டுறதுக்காக என்ன பண்ணுது, இந்த ஸ்வேதா தீவுக்குள்ள எல்லா பெண் யானைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒய்யாரமா வருது. என்ன பண்ணுது, எல்லா கொப்புகளையும் உடிச்சு கொடுக்குது, எல்லா கனிகளையும் பறிச்சு கொடுக்குது அதனுடைய பெண் யானைகளுக்கெல்லாம். அப்படியே என்ன பண்ணுது, அந்த பொய்கைக்குள்ள இறங்குது. இறங்கி இது தன்னுடைய பெண் யானைகளோட நல்லா அழகா ஒவ்வொரு யானை மேலேயும் பீச்சி அடிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு குளிச்சுக்கிருக்கு. அப்ப இந்த பொய்கையினுடைய அக்கறையில ஒரு அழகான தாமரை ஒண்ணு இது கண்ணை உறுத்துது. உடனே அந்த தாமரைய பறிக்கணும் அப்படின்னு இதுக்கு ஒரு ஆசை. அந்த தாமரைய பறிக்கிறதுக்காக இது உள்ள போய் தாமரைய பறிச்ச உடனே இந்த யானைக்கு தன்னுடைய முற்பிறவி ஞாபகம் வந்துருது. அப்ப அந்த முற்பிறவில நம்ம ஒரு அரசனா இருந்து கிருஷ்ணனுக்கு அனைத்து நற்காரியங்களும் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிக்கிருந்தோம். இந்த பூவையும் நம்மளுடைய கிருஷ்ணனுடைய பாதத்துல வச்சோம்னா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு அது யோசித்து அதை கிருஷ்ணனுடைய பாதத்துல வைக்கணும்னு சொல்லி அந்த பூவை தும்பிக்கை மேல தூக்குது. கீழே இருந்து ஒரு முதலை அது காலை இறுக்கி பிடிச்சுக்கிறது. ஒன்று அந்த முதலை பிடிச்ச உடனே அந்த யானை எவ்வளவோ போராடி பார்க்குது. முதலை விடுற மாதிரி கிடையாது. அந்த 1000 யானைகளும் ஒன்னோட ஒன்று கோர்த்து இந்த யானையை மேலே கொண்டு வரதுக்காக மேலே இழுக்குதுக 1000 ஆண்டுகள் இருக்குதுங்க. அதனால இழுக்க முடியல. அந்த 6 யானைகளுமே சரி நீ இரு, நாங்கள் பை பை போயிட்டு வரோம். 1000 யானைகளும் வெளியே போயிடுதுங்க. இந்த ஒரு யானை மட்டுமே தன்னை முதல கால் வாயிலிருந்து பிடுங்கிறதுக்காக போராடுது. அதனால அதை மீட்கவே முடியல. அப்பதான் நினைக்குது, நம்மளுடைய நாராயணனை தவிர இனிமே நம்மளை காப்பாற்ற முடியாது, அவரே சரணாகதின்னு சொல்லி அவரை கூப்பிட வேண்டியதான் அப்படின்னு இப்ப நினைக்குது. அப்ப இந்த கஜேந்திரன் என்ன பண்ணுது, ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிடுது. அப்ப ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்ட உடனே கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான், விநாயகர் இவங்கெல்லாம் நம்மளைத்தான் கூப்பிடுதே அப்படின்னு அவங்க வெளியேறாங்க. உடனே இது ஆதி பீஜாய அப்படின்னு கூப்பிடுது. அதாவது உலகிற்கே வித்தாவனே, வித்தாவன் அப்படிங்கிறது உலகிற்கே வித்து போன்றவனே அப்படின்னு கூப்பிடுது. உடனே கைலாயத்துல இருந்து அவங்க நம்மளை கூப்பிடல அப்படின்னு கொஞ்சம் பேக் அடிச்சிடுறாங்க. அடுத்து ஆளுமை மிக்கவனே அப்படின்னு கூப்பிடுது. உடனே இந்திரன் நம்மளைத்தான் கூப்பிடுதாக்குன்னு நினைச்சு இந்திரன் தன்னுடைய 1000வது யானை மேல ஏறி வர்றாப்ல. உடனே இது என்ன பண்ணுது, யாரிடம் உலகம் ஒடுங்கியதோ அவன் என்னை காப்பாற்றட்டும் கத்துது. உடனே இந்திரனும் பின்வாங்கிறாப்ல. அடுத்து யாரிடமிருந்து உலகம் படைக்கப்பட்டதோ அவன் என்னை காப்பாற்றட்டும்ங்குது. யாரால் உலகம் இயங்குகிறதோ அவன் என்னால் காப்பாற்றட்டும் கட்டுது.
உடனே பிரம்மன் நம்ம தானே எல்லாத்தையும் படைச்சோம், நம்ம தானே இயக்குறோம்ட்டு அந்த பிரம்மன் வர்றாப்ல. உடனே இது என்ன பண்ணுது, இந்த உலகம் யாரால் காக்கப்படுகிறதோ, ஆதியும் அந்தமும் இல்லாத யாரோ, யாருமே காரணம், யாவனுக்கு காரணம் இல்லாதவன், அனைத்துக்கும் காரணமானவன் யாரோ அவன் வந்து என்னை காப்பாற்றட்டும் கத்துது. அப்ப பிரம்மனும் பின்வாங்கிறாரு. அப்பதான் நாராயணன் பார்க்கடல்ல படுத்து நல்லா தூங்கிருக்காரு. உடனே இவ்வளவு எல்லாரும் பின்வாங்கணும்னு நாராயணன், ஆகா நம்மளாத்தான் அந்த யானை கூப்பிடுது, நம்மளுடைய பக்தன் வந்து ஆபத்துல இருக்கான் அப்படின்ட்டு என்ன பண்றாப்ல, மகாலட்சுமி காலை வருடி வீட்டுக்கு இருக்கான், காலை விசுக்குன்னு இழுத்துட்டு வேகமா வெளியே ஓடி வர்றாரு. விஸ்வசேனனுக்கும் என்ன ஏதுன்னு புரியல. ஏன்னா நாராயணன் வெளியேறணும்னா சில ப்ரொசீஜர் இருக்கு. விஸ்வசேனன்ட்ட சொல்லணும். விஸ்வசேனன் தான் நாராயணனுடைய படைக்கு சேனாதிபதி. அடுத்து அவர் வந்து விஸ்வசேனன் வந்து சக்கரம் முதலான ஆயுதங்களை எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் கருடன் அவருடைய வாகனமான கருடனை ஏற்பாடு பண்ணணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாம என்ன பண்ணார், வேகமா ஓடி வர்றாரு. அப்ப இவர் இடுப்புல பட்டு பீதாம்பரம் இல்ல, உடனே கொடியில தொங்கிருந்த ஒரு ஆடையை எடுத்து சுத்திக்கிறாரு. காதுல போட வேண்டியதை கையில போடுறாரு, கையில போட வேண்டியதை காதுல போடுறாரு. கொலைய ஓடி வந்து கருடன் மேல ஏறி உக்காந்து வேமா போ வேமா போ வேமா போன்னு கருடனை துரத்துறாரு. கருடனும் வேமா போது எங்க போகணுங்கிறதே சொல்லவே இல்லை. கர்டனுமே என்ன பண்ணுது, சரின்னு அதுவுமே அவர் எங்க கால் காட்டுறாரோ அந்த பக்கமெல்லாம் போறாப்ல. அதுவும் நாராயணனுக்கு அந்த கர்டன் பறக்கிற வேகம் பத்தல. உடனே என்ன பண்றாருனா, கர்டனை தூக்கி தான் உடம்பு மேல வச்சுக்கிட்டு தான் சமந்துக்கிட்டு வேகமா அந்த ஸ்வேதா தீவுக்கு, இந்த திரியுட மலைக்கு, இந்த ரிதுமது தோட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொய் கரையில வந்து நின்றாரு. அதுக்கப்புறம் தான் பின்னாடி அவருடைய சக்கரமே ஓடி வருது. 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே இவர் வந்துறார். ஏன் வந்துறாருன்னா, அவருக்கு தெரிஞ்சது இந்த கஜேந்திரனுடைய காலை முதல பிடிச்சுக்கிருக்கு, இந்த முதலினுடைய வாய்க்குள்ள எந்த அளவுக்கு இந்த கஜேந்திரனுடைய கால் இருக்குங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் முன்னாடியே 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஓடி வந்துறாரு. ஏன்னா நம்ம பாட்டுக்கு வந்து வரவங்களையும் சக்கரத்தை ஏவிட்டோம்னா அது முதல்ல வாய் அறுத்துச்சா கழுத்தறுத்துச்சா இல்லை கஜேந்திரனுடைய காலையும் சேர்த்து அறுத்துச்சான்னு தெரியாதுன்னு கொஞ்சம் நிதானிக்கிறார். எப்பயுமே நம்மளுமே என்ன பண்ணணும், ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி 1 நிமிஷம் 2 நிமிஷம் நிதானிச்சு அதுக்கப்புறம் அதை பிளான் போட்டு செய்யணும். என்ன பண்றாருனா, கஜேந்திரனுடைய தும்பிக்கையை பிடிச்சு இழுத்து கஜேந்திரனோட முதலையும் சேர்த்து மேல கரைக்கு கொண்டு வந்துறார். ஏன்னா எதிராளிய நம்ம இடத்துக்கு கொண்டு வந்தோம்னா தான் அதை ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த முதலினுடைய வாய்க்குள்ள எந்த அளவுக்கு கால் இருக்குன்னு பார்த்து அதை பார்த்து இவருடைய கஜேந்திரனுடைய காலில் சக்கரம் படாம அதனுடைய கழுத்தை வெட்டிறார். இந்த சக்கரம் போய் வெட்டுறது. உடனே அந்த முதலை என்ன பண்ணுதுன்னா ஒரு கந்தர்வனா மாறிடுது. இந்த கந்தர்வனுக்கு என்ன ஒரு சாபம் அப்படின்னா, இந்த கந்தர்வன் மேல் உலகத்துல ஆகாச கங்கையில தேவலர் அப்படிங்கிற ஒரு ரிஷி வந்து குளிச்சுக்கு இருக்கும் போதே இவன் உள்ள கூடி போய் அந்த ரிஷியினுடைய காலை பிடிச்சு இழுக்கிறான். அந்த தேவலருங்கிற ரிஷியினுடைய காலை பிடிச்சு கீழ் நோக்கி இழுக்கிறான். அப்ப அந்த ரிஷி என்ன பண்றாரு, உன்னுடைய திமிருனால நீ வந்து என் காலை பிடிச்சு இழுத்துட்டேன். முதல்ல தான் இப்படி என்ன பண்ணும், யாருங்கிறதே காமிக்காம உள்ள குளிக்கிறவங்க காலை பிடிச்சு இழுக்கும். நீ வந்து முதலையா போ அப்படின்னு அந்த கூகுங்கிற கந்தர்வனுக்கு சாபமிட்டுறாரு. அந்த கூகுங்கிற கந்தர்வன் இந்த திரிகூட மலைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பொய்யைக்குள்ள 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக அது காத்துக்கிருக்கு. எப்படா ஒரு பாகவத உத்தமன் வந்து இந்த குளத்துக்குள்ள குளிப்பாங்க, அவங்க காலை நம்ம இருக்க பிடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து முக்தி கிடைச்சிரும், நமக்கு சாப விமோசனம் கிடைச்சிரும் அப்படின்னு அது காத்துக்கிருக்கு. அப்ப அந்த கஜேந்திரன் வந்த உடனே அந்த முதலைக்கு தெரிஞ்சிருது, இந்த கஜேந்திரனுடைய காலை பிடிச்சிட்டோம்னா இது நாராயணனை கூப்பிடும், நாராயணன் இதை காப்புத்தர சாக்குல நம்மளை வதம் பண்ணும்போது நமக்கு சாப விமோசனம் கிடைச்சிரு. அந்த கூகு வந்து இந்த பக்தனுடைய காலை பிடிக்குது. அப்ப பகவான நேரடியா நம்ம வணங்குறத விட ஏதாவது ஒரு குரு மூலமாக, ஆச்சாரியன் மூலமாக,
ஒரு பாகவத உத்தமர் மூலமாக நம்ம பகவானை அடைவது மிக மிக சிறப்பு. ஏன்னா அவங்க எந்த வழியில போகணும், எது நல்லது எது கெட்டது, போற வழியில என்ன மேடு இருக்கும், என்ன பள்ளம் இருக்கும், என்ன முள் இருக்கும், எல்லாத்தையும் காட்டி நமக்கு வழி நடத்துவாங்க. அப்ப நமக்கான ஒரு பாகவத உத்தமரை நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி அந்த நாராயணன்ட்ட வேண்டுவோம். இப்ப இந்த கூகுங்கிற கந்தர்வன் சாப விமோசனம் அடைஞ்சு போயிடாப்ல. அதுக்கப்புறம் இந்த யானையை தடவி கொடுத்து, ஐயோ காலில் ரொம்ப ரணமாயிடுச்சான்னு சொல்லி தன்னுடைய பட்டு பீதாம்பரத்தை எடுத்து அதை சுத்திக்கிட்டே இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் யோசிக்கிறாரு, என்ன நம்ம பட்டு பீதம் தான் இவ்வளவு நீளமா இருக்கான் அப்படின்னு பார்த்தா, அவர் அவசரமா ஓடி வந்ததுல கொடியில தொங்கிக்கிருந்த மகாலட்சுமியோட புடவையை எடுத்து கட்டிட்டு வந்திருக்காரு. அப்ப அதுக்கப்புறம் கஜேந்திரனுக்குமே அதனுடைய உடம்போடையே வைண்டத்து கூப்பிட்டு போய் மோட்சம் கொடுத்தாரு. அப்ப இந்த அதாவது கஜேந்திரனும் நாராயணனுமே அந்த திரிகுட மலை அந்த பொய்யை கரையில ஏகாந்தமா நிற்கும் போதே தேவர்கள் கைலாயத்திலிருந்து சிவ குடும்பம், அடுத்து இந்திரன், பிரம்மன் அனைவருமே பூமாறி பொழிந்தார்களாம். அப்புறம் இந்த கஜேந்திரன் கேட்டிருக்காப்ல, இந்த மலையை, இங்க இருக்கக்கூடிய பறவைகளை, இங்க இருக்கக்கூடிய மரம், இந்த பொய்கை, அதாவது என்னைய உங்களை யாரையாவது ஒருத்தரை நினைச்சா கூட அவங்களுக்கு முக்தி கிடைக்கணும், அவங்க பாவம் ஃபுல்லா போகணும்னு கஜேந்திரன் வரம் வாங்கியிருக்கேன். நாராயணனும் சரின்னு இருக்காரு. அந்த கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்த அந்த நாராயணன் பேரு ஹரி. அப்ப இந்த கஜேந்திரன் என்ன சொல்றாப்ல, காலையில அருணோ உதயத்தப்ப, அதாவது சூரிய உதயத்தப்ப யார் ஒருத்தர் தன்னுடைய இந்த மோட்சத்தை நினைக்கிறாங்களோ, அல்லது இந்த மோட்சத்துக்கு துணை புரிந்த, இந்த மோட்சத்துக்கு சாட்சியா இருந்த இந்த திரிகுடமலை, இந்த மரங்கள், இந்த ரிது தோட்டம், வர்ணனுடைய தோட்டம், ரிது தோட்டம், அடுத்து இந்த மரங்கள், இந்த பொய்கை, எதை நினைச்சாலும் அவங்களுக்கு முக்தி கிடைக்கும். அடுத்து இந்த ஹரி நாமத்தை யார் ஒருவர் எழுந்தவுடன் ஹரி 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 ஹரின்னு 7 தடவை சொல்றாங்களோ, அவங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு அவங்களுக்கு பூர்ணமான முக்தி கிடைக்கும். நாராயணனே எப்படி இந்த கஜேந்திரனுக்கு கை கொடுத்து தூக்கிட்டு போனாரோ அது மாதிரி நம்மளையும் தூக்கிட்டு போவாரு. மீதியை நாளைக்கு பார்க்கலாம்.